நாம் இறையிறக்க ஜெபமாலையை குடும்பமாக ஜெபிப்போமா? சமாதானத்தின் இறையிறக்கமே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளிடத்தில் சமாதானம் நிலைக்கும்படி 10 மணிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகளை பார்த்து
பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, பரிசுத்த தேவனே. ஞானத்தின் இறையிறக்கமே, எம் குடும்பத்து பிள்ளைகள் ஞானத்திலும் உடல் நலத்திலும் வளரவும் தீமைகளின் சக்திகளிடமிருந்து காக்கப்படவும் வேண்டி 10 மணிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எமது பாவங்களுக்காக, உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக பாடுகளை பார்த்து
இறைஞ்சுவோருக்கு இறங்கும் இறையிறக்கமே எம் இளம் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் உயரவும் வேலை வாய்ப்புகள் பெற்று விசேஷ அருள் பெறவும் இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். Yeah.
துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நிறைவாழ்வை வழங்கும் இறையிறக்கமே எம் குடும்பத்து முதியவர்களை மதித்து ஏற்றுக்கொள்ளவும் முதியோர் இளையவர்களுடன் இசைந்து இறைவனில் மகிழவும் இ10 மணிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
வல்லமையுள்ள இறையிறக்கமே, எம் குடும்பங்களில் உடல் நோயால், மன நோயால், தீய சக்திகளின் தொந்தரவால் வேதனைப்படும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குணப்படுத்தும்படி இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய பிதாவே,
இயேசு